விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பு நம்மளோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். கொஞ்ச நாள் இந்த அமைதியா இருந்தது. இந்த கூட்டணி ஆட்சியா சாதாரண ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். வழக்கமா எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லிதான் சொல்லுவாங்க. அவர் தான் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க? திரு அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் பாஜக கூட்டணி குறித்து சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்த அன்றைக்கு மாலையே எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் யூடியூப் சேனலுக்கும் நான் பேட்டி கொடுத்திருந்தேன். அதுல முதல்ல அமித்ஷா அவர்கள் சொன்னதில் கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார், இதை தெளிவுபடுத்த வேண்டும் எடப்பாடி பழனிசாமி என்று தொடர்ச்சியா ஒரு 2-3 நாட்கள் நான் பேசினேன். அதன் எதிரொலியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கமா ஃபுல் ஸ்டாப் இதுக்கு விளக்கம் சொன்னார். இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று பொருள்படத்தான் அமித்ஷா அவர்கள் சொன்னார். கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அவர்கள் சொல்லல, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். இதை சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. முடிஞ்சா அவர் அந்த சொன்ன போர்ஷன் எடுத்து அசம்பிளியில நின்று சொன்னார். அதான் மக்களுக்கு அதை ஞாபகப்படுத்துங்க, அதிமுக தொண்டர்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. இது சொன்னது எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு சமீபத்தில் மதுரையில் நடந்த அமித்ஷா அவர்களது அந்த நிகழ்ச்சியில அமித்ஷா மீண்டும் சொன்னார், கூட்டணி ஆட்சி பாஜக பங்கு பெறும் என்று சொன்னார். இப்போ ஒரு படி மேல போய் இந்த கூட்டணி ஆட்சி அதுல, அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி, அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜகவும் பங்கெடுக்கும், அமைச்சரவையில் அவர்களும் பங்கெடுப்பார்கள் என்று தெளிவாக எடப்பாடி பழனிசாமிக்கு புரியும்படி சொன்னார். இல்ல, அதே வார்த்தை பிரயோகம் தான். அது முதலமைச்சர் யார் என்று வருகிற பொழுது அதிமுகவை சார்ந்த ஒருவர் இருப்பார். அது நயினார் நாகேந்திரனா கூட இருக்கலாம்ல. அவரு அதிமுக இருந்தானே போனாரு. அதிமுகவை சேர்ந்த ஒருவர் அப்படின்னா நயினார் நாகேந்திரனும் அவருடைய உருவாக்கம் எங்க? நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் களத்தை அவர்கள் ஆள்வதற்கு தயார் செய்கிறார்கள். அதிமுக தொண்டர்களது உணர்வுகளை, மனதை அவர்கள் தயார் செய்ய முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி எங்களிடத்தில் ஒத்துக்கொண்டு இருக்கிறார் என்பதை புரிய வைக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சிக்காகத்தான் இந்த ஓராண்டு காலத்தை தேர்தலுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறது. உண்மையில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோடு என்ன பேசினார் என்பதை தெளிவுபடுத்தணும். எடப்பாடி பழனிசாமி ஏமாறுகிறாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களையும் தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் ஏமாற்றுகிறாரா? ஏன்னா இன்னொரு விஷயத்துல அமித்ஷா தெளிவா சொல்றார், அதிமுக கட்சியை எல்லாரும் ஒருங்கிணைப்பீர்களா என்று கேட்டதற்கு அது அவர்கள் உட்கட்சி பிரச்சனை. அப்படி அப்ப எனக்கு அமித்ஷா பொய் சொல்லல, ஏமாத்தல. அவர் சொல்லுகிற கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவரது சித்தாந்தங்களில், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேவைகளில் அவர் தெளிவாக இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதையோ மறைக்கிறார். கிட்டத்தட்ட சமீபத்தில் திரு நயினார் நாகேந்திரன் கூட பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதுல பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையில் அங்கம் பெறும்னு தான் சொல்றார். ஏன்னா முதல்ல நயினார் நாகேந்திரன் அது இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்ப அவரும் அதை சொல்றாரு. இந்த பழனி, இந்த மதுரையில சமீபத்தில் நடந்த இந்த முருகன் மாநாடு, வேலுமணி RSS மோகன் பகவத்துக்கு வேல் பரிசளித்தது, இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பாக பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரித்து விட்டது என்றதை நம்ம பார்த்துக்கணும். இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர் வாயால ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம எப்படி எதையும் உறுதியா சொல்ல முடியும்? எடப்பாடி பழனிசாமி கோமால இருக்காரா, நல்ல நிலையில இருக்காரா, தமிழ்நாட்டுல இருக்காரா, இல்ல வேற எங்கனாச்சும் இருக்காரா? அப்ப தன்னுடைய கட்சியை தான் பொதுச் செயலாளர் என்று சொல்றாருல்ல, நான் எத்தனை வக்காலத்துல கையெழுத்து போட்டேன்னே தெரியாத அளவுக்கு நான் கோர்ட்ல வாதாடி
கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆனேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எடப்பாடி பழனிசாமி சுயநினைவோடு இருக்கிறாரா, இல்ல மயக்க நிலையில் இருக்கிறாரா, இல்ல பாஜகவுக்கு பயந்து மிரண்டு இருக்காரா, அதான் அவர் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இது மதுரையில திரு அமித்ஷா அவர்கள் பேசிய பொழுதே தெளிவா சொன்னார். அதற்கப்புறம் நயினார் நாகேந்திரன் சொன்னாரு. அதற்கப்புறம் தினத்தந்திக்கு, இப்போ புதிய தலைமுறைக்கு, தினமலர்ல எல்லாம் இன்னைக்கு முழு பக்க செய்தியாக அமித்ஷா பேட்டி. அப்ப இது பாரதிய ஜனதா கட்சி சொல்லி தமிழ்நாட்டுல இதை ஒரு செய்தியாக்கி, இதை தமிழ்நாட்டு வாக்காளர்களை தயார் செய்வதற்கான களத்துக்கு அவர்கள் இறங்கி விட்டார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்கல. அவர்கள் களத்தை தயார் செய்வதற்கு கூட்டணி ஆட்சிக்கு களத்தில் இறங்கி பணியாற்ற துவங்கி விட்டார்கள். மக்கள் மனதையும் அதிமுக தொண்டர்கள் மனதையும் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தயார் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தெரிந்தும் தெரியாதது போல, புரிந்தும் புரியாதது போல, மயக்க நிலையிலோ கோமா நிலையிலோ இருப்பவரை போல சொந்த கட்சியை சார்ந்த வைகை செல்வன் எடப்பாடி பழனிசாமி சொல்லணுமா, இதை எடப்பாடி பழனிசாமி தான் தெளிவுபடுத்தணும்னு, இல்ல ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லணுமா? ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவு இல்லையா, உணர்வுகள் இல்லையா, அவர் உடம்புல அதிமுக ரத்தம் இல்லையா? ஏதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆருங்கிறாரு, அம்மாவால வளர்த்தேனுங்கிறாரு, இந்த கட்சிக்கு கண்ணு மண்ணு தெரியாம கையெழுத்து போட்டு வக்காலத்துல கையெழுத்து போட்டு கோர்ட்ல போராடி பொதுச் செயலாளர் பதவியை பிடிச்சு அப்படிங்கிறாரு. அப்ப அவர்கள் இதை தெளிவுபடுத்தணும். இதே ஜெயலலிதா அம்மா காலத்துல இப்படி யாராவது சொல்லி இருந்தா விடுவாங்களா என்ன? அடுத்த நிமிஷம் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டணியும் இல்லைன்னு அறிவிக்கணுமே இல்லையா? ஏன் எடப்பாடி பழனிசாமி இந்த நிமிடம் வரை அறிவிக்க தயங்குகிறார்? இதே எடப்பாடி பழனிசாமி அப்ப சம்பந்தி வீட்டுல ரைடு, மகன் வழக்குல மாட்டியிருக்காரு, வேலுமணி RSS ஓட இணைஞ்சு பணியாற்றுகிறாரு. அப்ப பயப்படுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? அப்ப என்ன பேசி இருக்கிறாங்க? அதிமுக என்கிற இயக்கம் இல்ல இது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி முடிவு செய்யப்பட்டதுன்னு சொல்றீங்க. இல்லாம அமித்ஷா சொல்ல மாட்டார்ல. அப்ப இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லணும் இல்ல, நம்ம இதை பத்தி பேசல, நீங்க யூ ஆர் டேக்கிங் அஸ் as granted. நான் சொல்லாததை, என்னிடத்தில் பேசாததை, என்னோடு நீங்கள் என்னுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்வதோ பத்திரிகைகளில் பேட்டி கொடுப்பதோ தவறு. சொல்லணுமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி? அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சி. அந்த திராவிடத்தை இழி சொற்களால், பழி சொற்களால் அண்ணாவையும் பெரியாரையும் இந்து முன்னணி மாநாட்டில் அவர்கள் பழித்து இழித்து திராவிடத்தை பேசுகிறார்கள். அப்ப அதிமுக என்கிற அந்த திராவிட கட்சி, அதற்கு பொதுச் செயலர் என்று சொல்லிக் கொள்ளுகிற திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணுமா இல்லையா? இன்றைக்கு அவர்கள் பார்த்தீங்கன்னா பலமா எல்லா தமிழ்நாட்டு ஊடகங்களில், அது செய்தித்தாள்கள் ஆகட்டும், தொலைக்காட்சிகள் ஆகட்டும், யூடியூப்ஸ் ஆகட்டும், எல்லாத்திலையும் கூட்டணி ஆட்சி தான், நீ முடிஞ்சா எதிர்த்து பேசி பாடுறான்னு சொல்றாங்க. அவர்கள் சொல்றதுல தயக்கம் இல்லை, அவர்களுக்கு மறைபொருளாக சொல்லல, தயங்கி தயங்கி சொல்லல, இல்ல எப்படி ஒரு நிதானமா பல்ஸ் பார்க்கலாம், ஏதாவது ரியாக்ஷன் வருதா, சும்மா ஒரு கல்லெறிஞ்சு பார்க்கலாம் அப்படியெல்லாம் சொல்லல. அவர்கள் திட்டத்தில் மிக தெளிவாக அவர்களது எண்ணங்களை பேசி முடிக்கப்பட்டதை அவர்கள் சொல்றாங்க. ஆனால் இதுல பயந்து நடுங்கி அஞ்சி ஒதுங்கி இருப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொல்றாங்க? அவர்தான் முதலமைச்சர். அதான் அமித்ஷா சொல்லல. நயினார் நாகேந்திரன் இன்றைக்கு அமித்ஷா பேட்டிக்கு பிறகு ஒரு செப்பக்கட்டை கட்டுறாரு. கடைசியில் இன்னும் கொஞ்சம் அமித்ஷா முதலமைச்சர் யார் என்பதை பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்யும், கூட்டணி முடிவு செய்யும் என்றால் நயினார் நாகேந்திரன் அமைதியாகி விடுவார். இது லாஜிக் இல்லையே. யார் முதல்வர் வேட்பாளர்ன்றது மெஜாரிட்டியா இருக்கு, அதிமுக தான் முடிவு பண்ண முடியும். அதிமுகவில் யார் என்பதை அமித்ஷா முடிவு செய்வார். முடியாது சார். ஏன் முடியாது? ஏன் முடியாது? அவங்க சொன்னாலும் அது செல்லாத பாயிண்ட் தான். அது எப்படி செல்லாது? என்ன தேர்தல் ஆணையத்துல சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் கிடையாது. வேலுமணிக்கு ஒரு சமிக்கை கொடுத்தாங்கன்னா அதிமுக இன்னும் ரெண்டா உடையும். எடப்பாடியோடு இருக்கிற அந்த அதிமுக இன்னும் ரெண்டா உடையும். செங்கோட்டையனுக்கு ஒரு சமிக்கை கொடுத்தாங்கன்னா மூணா உடையும். இதத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து இன்னும் சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிமுகவுல பாரதிய ஜனதா கட்சி நம்மை அதிமுகவை அழிக்க துடிக்கிறார்கள். 2018
புதிய தலைமுறையில நான் ஒரு பேட்டி கொடுக்கிற பொழுது, ஒரு விவாதத்துல கலந்து கொள்ளுகிற பொழுது, மாநிலத்தை ஆளுகிற கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியோடு அரசாங்கத்தோடு உறவில் இருப்பதில் தவறில்லை. அது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்கிற அளவுல இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்துத்துவ சித்தாந்தங்களை கொண்டது. அதிமுக என்பது திராவிட சித்தாந்தங்களை கொண்டது. நாம் அதிமுகவுல இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள். அந்த வழியில் திராவிட இயக்கமாக பயணிக்க வேண்டும். நம்முடைய கொள்கைகளை பாஜகவிடத்தில் அடகு வைத்து விடக் கூடாதுன்னு சொன்னேன். சொல்லி 1/2 மணி நேரத்துல என்ன கட்சி விட்டு நீக்கின எடப்பாடி பழனிசாமிக்கு ரோசம், மானம், சூடு, சொரணை இருந்தால் இந்நேரம் அவர் பொங்கி எழுந்திருக்கணும் இல்ல. எனக்கு எந்த பதவி இல்லைனாலும் பரவாயில்ல, நாளைக்கே என்ன பாஜக கைது செய்தாலும் பரவாயில்ல, எந்த காலத்திலும் அதிமுக கட்சியை நான் அடகு வைக்க மாட்டேன், இந்த இயக்கத்தை பாதுகாப்பேன், தனித்து நின்று களத்துல வென்று அதிமுக ஆட்சி அமைப்பேன், எம்ஜிஆர் மீது சபதம், ஜெயலலிதா அம்மா மீது சபதம் சொல்லணுமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி ஏன் ஓடி ஒளிகிறாரு? ஏன் பயந்து நடுங்கிறாரு? வாங்கி சாப்பிட்டீங்களா? இல்ல கேஸுக்கு பயப்படுறீங்களா? இல்ல அமித்ஷா கூட மறைமுகமாக நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களா? தமிழகத்துல நீங்க அரசியல்ல ஜெயிக்கலாம், தோற்கலாம், அது வேற. ஆனால் சித்தாந்தம், அதிமுக என்கிற இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் பல நிகழ்ச்சிகள்ல சட்டமன்றத்துல பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த திராவிட சித்தாந்தத்தை இன்றைக்கு மதவாத சக்தியான தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் பொதுச் செயலாளராக இருக்கிற வரை, நான் அதிமுகவுக்கு தலைமை தாங்கி இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற வரை பாஜகவை நான் தமிழகத்தில் ஆள விட மாட்டேன். திமுகவை வீழ்த்துவதற்கு வாக்குகள் சிதறக்கூடாது என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் அமித்ஷாவை சந்தித்தேன், கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தேன். ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு நான் எந்த காலத்திலும் ஒத்துக்கொள்ளவில்லை. என்னிடத்தில் கலந்து ஆலோசிக்காமல் அமித்ஷா சொல்லுகிற கருத்துக்களுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை கூட்டணி ஆட்சிதான் அவர்களது தேவை என்றால் அந்த கூட்டணியில் அதிமுக இடம்பெறாது. அதிமுக தலைமையில் இன்னொரு கூட்டணியை நாங்கள் அமைப்போம். வென்று எம்ஜிஆர் ஆட்சியை, ஜெயலலிதா அம்மா ஆட்சியை அமைப்போம். தமிழகத்தை திராவிட இயக்கமாக, திராவிட பூமியாக பாதுகாப்போம் சொல்ல வேண்டிய எடப்பாடி பழனிசாமி எங்க பயந்து ஒடுங்கி கிடக்கிறாரு? அவரை முதல்ல வெளியில பேச சொல்லுங்க. அவருக்கு கெத்த மெயின்டைன் பண்றாரு போல. எதை மெயின்டைன் பண்றாரு? கெத்த மெயின்டைன் பண்றாரு. கெத்த மெயின்டைன் பண்றாரா இல்ல சொத்தை மெயின்டைன் பண்றாரா? சொத்தை மெயின்டைன் பண்றாருன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. சம்பந்திக்கிட்டு இருக்கிறத புடுங்கிடக்கூடாது, பையன் மேல இருக்கிற வழக்க பிடிங்கிடக்கூடாது, வேலுமணிக்கிட்டு இருக்கிற காசு போயிடக்கூடாது. இப்ப வேற சமீபத்துல பார்த்தோம், இந்த முருகன் மாநாடு நடக்கையில இவர் நம்ம செல்லூர் ராஜ் தெர்மோகோல் விஞ்ஞானி ஏதோ ஒரு 100-200 கோடி அவரது பணத்தை காணா என்று, அந்த மாதிரி எதுவும் காணாம போயிடக்கூடாதுன்னு இவர்கள் அடகு வச்சிருக்கிறாங்களா என்ன? ஏன்னா 10 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு, அதுக்கு முன்னாடி என்ன பேசணும்? நீங்க ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது சொன்னவர் குப்பனும் சுப்பனும் இல்ல, இந்தியாவை ஆளுகிற கட்சியினுடைய 2ஆம் நிலை தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேடி சென்று டெல்லியில் அவரை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தினார். எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா அவர்களும் சென்னையில பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்ன பொழுது இல்லை என்று மறுத்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அந்த எடப்பாடி பழனிசாமி எங்க இன்னைக்கு? ஏன் பதில் சொல்லல? எல்லாம் பேசுறவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதில் சொல்லுவார், கருத்து தெரிவிப்பார்னு சொல்றாங்களே ஒழிய, 2 பேர் போய் அதிமுக தொண்டன் இப்படி பேசாம இவர் இருந்தாருன்னா வீட்டை நோக்கி கல்லெடுத்து அடிப்பான். யோ வெளியில வாயா, என்னையா பேசுன நீன்னு. ஏன்னா இது உணர்வு பூர்வமான விஷயம். நீங்கள் யார் முதலமைச்சராக இருந்தாலும் ஆளுவது அதிமுகவாக இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியை பிடிக்குது பிடிக்கல அது தனிப்பட்ட பிரச்சனை, தனி நபர்களுக்குள் இருக்கிற சொந்த பிரச்சனை. ஆனால் அதிமுக ஆள வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் வழிவந்த, ஜெயலலிதா அம்மா வழிவந்த அதிமுக ரத்தம் உணர்வு இருக்கிற யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதுல பல பேர் போட்டி போடலாம், அவங்க சர்வைவலுக்காக அவங்க நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு போட்டி போடலாம். ஆனால் யாருக்கும்
அதிமுக ஆள வேண்டும் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி மாற்று கருத்து கொண்ட எவனும் அதிமுகவினுடைய உண்மையான விசுவாசி அல்ல. இதுல இன்னொன்னு, கூட்டணி ஆட்சி அமைக்குது அதுன்றதுலாம் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இன்னொன்னு வேற, 2 ரெட்டலை சீட்டுக்கு ஒரு தாமரை அப்படின்ற வகையில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா ஒண்ணு சொல்றாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் வைக்கிறதா சொல்றாங்க. இலை 2 தானே இருக்கும், தாமரை 1 தானே இருக்கும். சீட்டு முதல்ல கூட்டணி ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி இதை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டில் அவர் நடமாடுவதற்கு அதிமுக தொண்டன் அனுமதிக்க மாட்டான். அப்புறம் தானே உங்களுக்கு 2 இலையா 3 இலையா 4 இலையா இதெல்லாம் தெரியும். இல்ல அவங்கதான் சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தவிர வேற ஃபேஸ் இருக்கா சிஎம் கேண்டிடேட்டுக்கு? சார் நான் சொல்றது அது எல்லாமே வேற. யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது எடப்பாடி பழனிசாமி ஃபேஸ் அவ்வளவு நல்லா இருக்குதுங்கிறாங்களா? யார் சொன்னாப்பா? எடப்பாடி பழனிசாமி ஃபேஸ் அவ்வளவு இருக்கா சொல்லுங்க. அமித்ஷாவுக்கு நல்லா இருக்கும். அமித்ஷா முகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி முகம் நல்லா இருக்கலாம். அந்த ஃபேஸ் இங்க யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது முக்கியம் அல்ல. அது எடப்பாடி பழனிசாமியே கூட இருக்கட்டும். துணிந்து நின்று எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் துணை நிற்பதற்கு என் போன்றவர்கள் தயாராக இருக்கிறோம். நான் ஒன்னும் ஓபிஎஸ் போலவோ மற்ற தினகரனை போலவோ சசிகலாவை போலவோ நாங்க பாஜகவுக்கு அடிமையா இருக்கிறோம், எப்படியாவது எடப்பாடியை வீழ்த்தினா போதும் அப்படியெல்லாம் இல்லை. அது சொந்த பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை, அது தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் ஆள்வது அதிமுக என்று எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தால் நான் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மீது வருத்தம் கொண்ட, விரோதம் கொண்ட, கோபம் கொண்ட எல்லா அதிமுக தொண்டனும் ஒன்று திரண்டு எடப்பாடி பழனிசாமி பின்னால நிற்பாங்க. ஆனால் இந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கணும். அவர் எடுக்க தவறினால் என் போன்றவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார். நிறைய மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஜெயக்குமார் தான் கட்சியினுடைய முகமா இருந்து கருத்து சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப நாளா அவரை காணோம். அவர் மானஸ்தன். அதனால எப்ப பாஜகவோட கூட்டணின்னு சொன்னாங்களோ அதோட அவர் பேசுறதை நிறுத்திட்டாரு. ஆனா இந்த சுயநலவாதிகள் என்ன பண்றாங்க? மோகன் பகவத்துக்கு ஒருத்தன் வேல் கொடுக்குறான், அதை வேற தைரியமா வெளியில பேசுறான், இது திராவிட கட்சிங்கிறான், அது இதுங்கிறான். அங்க 5-6 பேர் போய் இந்துத்துவ மாநாட்டுல உட்கார்ந்துகிட்டு நான் முன்னாடி பார்த்து உட்கார்ந்து இருந்து எனக்கு பின்னாடி ஓடுறது தெரியலங்கிற. நீ எதுக்கு முதல்ல அங்க போன? நீ இந்துத்துவ மாநாட்டுல இந்து கொள்கைகளை மதவாதத்தை பேசுவாங்களா, திராவிடத்தை பேசுவாங்களா? இந்த அறிவு கூட இல்லாமையா இவங்க மாநாட்டுல கலந்துகிட்டாங்க? அந்த மாநாட்டுல கலந்து கொண்டதே தவறு. கடுமையான எதிர் விளைவுகளை கொடுக்கும். இப்படி கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறது மூலம் இந்த கூட்டணி ஜெல் ஆகும் நினைக்கிறீங்களா? பலப்படும்? இதுக்கு முன்னாடியே ஜெல் ஆகல. இப்ப இப்படி பேசுறதுனால ஏதேனும் ஜெல் ஆகுமா? இல்ல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்க. அப்ப உங்களுடைய நோக்கம்? இல்ல அமித்ஷா எல்லாம் விளையாட்டு பையன் இல்லப்பா. அவர் இந்திய நாட்டினுடைய ஒரு உள்துறை அமைச்சர். டெஃபினட்டா அமித்ஷா ஒரு சென்சிபிள் பர்சன். நான் அமித்ஷாவை குறைச்சு மதிப்பிடல. இவர்கள் ஒத்துக்கொள்ளாமல், இவர்களிடத்தில் பேசாமல், இவர்கள் கருத்து அறியாமல் அமித்ஷா பேசி இருக்க மாட்டார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி அமித்ஷா பேசி இருக்கிறார்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய எடப்பாடி பழனிசாமி மௌனம். இவர் ஒருவேளை சம்மதித்து விட்டாரோ என்கிற ஒரு சந்தேகத்தை அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்படுத்தும். அதனால அவர் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். சில பேர் சொல்றாங்க எடப்பாடி ஒரு ராஜதந்திரி, அவர் தனிப்பட்ட முறையில சைலண்டா விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, டிசம்பர் வாக்கில பிஜேபியை கட்டி விட்டு விஜய் கூட போயிடுவாரு. இதெல்லாம் ஹைட் அண்ட் சீக். அந்த குழந்தைங்க ஓடி ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு இல்லைங்க. அரசியல் என்பது சித்தாந்தங்களின் அடிப்படையில் ஆனது. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சினா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும். இப்ப விஜய் கூட சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்சவர், இவங்க எல்லாம் எங்க கொள்கை தலைவர், இதுதான் எங்க. கமலஹாசன் கூட சொன்னாரு, நான் லெப்டும் இல்ல ரைட்டும் இல்ல நடுவுல நிக்கிறேன்னாரு. இப்ப போய் திமுகவோட சேர்ந்துட்டாரு. அப்ப இது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு விஷயம். இப்ப ஒரு எத்தனை சீட்டு அப்படின்னா அது நான் எலெக்ஷன் வரும்போது முடிவு செய்வேங்கன்னு சொல்லலாம். ஆனால் கொள்கை ரீதியாக கூட்டணி ஆட்சி என்பதற்கு, பாஜக அமைச்சரவையில் பங்கு பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டாரா இல்லையா? அமித்ஷா கூறிய கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? இதை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தணும்.
ஏன்னா வளைச்சு நின்னு அடிக்கிறதுக்கு பாஜக தயாராயிடுச்சு. அதனாலதான் அவங்க அண்ணாமலையும் களத்துல இறக்கி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்படி சொன்னால், இதற்கு பதில் கொடுத்தால், அதை சந்திப்பதற்கு பாஜக தரப்புல தயாரா இருக்கிறாங்க. அப்ப எதிர்குரல் கொடுக்க வேண்டிய, இதற்கு பதில் சொல்ல வேண்டிய எடப்பாடி பழனிசாமியுடைய மௌனம் கேள்விக்குறியாக தெரிகிறது. இப்படியே போனா என்னதான் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த கூட்டணியோ அதிமுகவோ? இல்ல, நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி இதை ஏற்க மாட்டார், ஏற்க கூடாது. உடனடியாக இதற்கு அவர் ஒருவேளை கடைசி நேரத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றால் தேர்தல் சமயத்தில் இதெல்லாம் இப்பவே சொல்லணும். அரசியல்ல கொள்கை நிலைப்பாடுகள் தேவை. அரசியல் களத்தை தயார் பண்ணணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடிய ரொம்ப நன்றி.